Hello friends, welcome to Learners Forum. Last வீடியோல நம்ம steady state error பத்தின concepts எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். First problem, a unity feedback system has forward path transfer function g of s is equal to 10 into 1 plus 4s divided by s square into 1 plus s. If the system is subjected to input r of t is equal to 1 plus t square by 2, the steady state error ESS will be. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டினில் வந்து ஜி ஆஃப் எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சிஸ்டமோடைய ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த ஜி ஆஃப் எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே 2 அப்படிங்கிறது நமக்கு டைப் நம்பரை இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இட் பிலாங்ஸ் டு டைப் 2 சிஸ்டம். ஸோ டைப் 2ல நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூ வந்துட்டு டிஃப்ரெண்ட் இன்புட்ஸுக்கு, அதாவது யூ ஆஃப் டி, ஆர் ஆஃப் டி அண்ட் பி ஆஃப் டி சிக்னலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாரபோலிக் சிக்னல்ல மட்டும்தான் ஃபைனட் வேல்யூ கிடைக்கும். மீதி ரெண்டுத்துலையுமே நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு பாரபோலிக் சிக்னல்ல வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/KA அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம KA வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம், which is equal to limit s tends to 0 s square into g of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம g of s சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ limit s tends to 0 s square into g of s value 10 into 1 plus 4s divided by s square into 1 plus s அப்படின்னு இருக்கு. ஸோ s square cancel ஆயிடும் and remaining termல s tends to 0 apply பண்ணோம் அப்படின்னா 10 into 1 plus 0 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும், divided by 1 plus 0 1, which is equal to 10 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் வேணும், which is equal to 1/KA. KA வேல்யூ இங்க 10 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/10 is equal to 0.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே, 2017 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s is equal to s plus 1 divided by s power p into s plus 2 into s plus 3, where p is an integer. It is connected with an unity feedback system. Given steady state error is 0 for unit step input and 6 for unit ramp input. The value of parameter p is. ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ இதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ g of s is equal to s plus 1 divided by s power p into s plus 2 into s plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த p யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட் u of t, அண்ட் அதே மாதிரி ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபார் இன்புட் வந்து r of t. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைப் 1 சிஸ்டமில் தான் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு யூனிட் ஸ்டெப் இன்புட் u of t க்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அதே டைப் 1க்கு தான் ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு 1/kv வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ யூனிட் ஸ்டெப் கொடுக்கும்போது நமக்கு 0 ஆகணும் அண்ட் ரேம்ப் இன்புட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு டைப் 1ல தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ டைப் 1 அப்படிங்கும்போது இந்த எஸ் பவர் பியில் இந்த பி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் தி ஆரிஜின். ஸோ இந்த பி வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ இந்த பி வேல்யூ 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு 1 இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். PGCIL 2020 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா the steady state error due to unit step input to type 1 system is. ஸோ இங்கே நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். எந்த கண்டிஷனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ யூ ஆஃப் டி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டெப் இன்புட்டாக இருக்க போகுது. அண்ட் என்ன டைப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1. ஸோ யூனிட் ஸ்டெப்பை நம்ம டைப் 1 சிஸ்டமில் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா என்ன இஎஸ்எஸ் வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ கான்செப்ட் படி நம்ம இந்த பர்டிகுலர் இன்புட் அண்ட் டைப் நம்பருக்கு இஎஸ்எஸோட வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். கேட் 2016 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபார் த யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் open loop transfer function is g of s is equal to 2 divided by s into s plus 1. Steady state error ESS due to unit step input is.
ஸோ இங்க நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் g ஆஃப் s வேல்யூ நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ g ஆஃப் s இஸ் ஈக்குவல் டூ 2 டிவைடட் பை s இன்டு s பிளஸ் 1. அண்ட் இது போக என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுத்துருக்காங்க அப்டின்னா, இங்க வந்து நமக்கு யூனிட்டி ஃபீட்பேக்ல தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, h வேல்யூ எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் தான் நமக்கு g ஆஃப் s வேல்யூவா இங்க குடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட் u ஆஃப் t என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட் ஸ்டெப் இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூவா நமக்கு டைப் 0ல என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 1 பிளஸ் பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கேபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம கேபி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கேபியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 g of s into h of s அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நம்ம இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லிமிட் s டென்ஸ் டு 0 g of sக்கு பதிலாக 2 டிவைடட் பை s into s plus 1 அண்ட் இங்கே யூனிட்டி ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால h of s வேல்யூ 1 ஸோ இன்ட்டு 1 அப்படின்ட்டு ஆகும். ஸோ இப்போ இதில் s டென்ஸ் டு 0 அப்படிங்கிறதுனால இங்கே 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 divided by 0 அப்படின்ட்டு மாறும் which is equal to infinity. ஸோ இதை எடுத்து நம்ம இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 1 plus infinity அப்படின்ட்டு மாறும். ஸோ 1 by infinity which is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். TRB 2021 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா acceleration error constant is defined as. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ஸை பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் நமக்கு 3 டைம்ஸ் இருக்கும். பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கேபி, வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கேவி அண்ட் ஆக்சலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் கேஏ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேயோட வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் ஸ்கொயர் இன்டூ g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனையும் நம்மளுடைய ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு எஸ் ஸ்கொயர் இன்டூ g of s into h of s. ஸோ நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு சிமிலரா இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். இங்க s டென்ஸ் டு 0 இங்க s டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ்ல வேரியேட் பண்ணி தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது.